இங்க தமிழ மட்டும்தான் இருக்கணும், தமிழ மட்டும்தான் ஆட்சி நடத்தணும், தமிழ மட்டும்தான் இங்கே வாழ்வதற்கு கூட உரிமை உண்டு என்றெல்லாம் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்ப தேர்தல் உடன்பாடு காண்பதற்கே இந்த மாதிரி டெல்லிக்கு படையெடுத்தா இவரை போன்றவர்கள் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். இந்தியா பூரா ஒரு 112 மசூதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தை உருவாக்கியவர்கள் உழைப்பாளி மக்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருவதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் என்ற உத்தரவாதத்தை தருவேன். இங்க தமிழ மட்டும்தான் இருக்கணும், தமிழ மட்டும்தான் ஆட்சி நடத்தணும், தமிழ மட்டும்தான் இங்கே வாழ்வதற்கு கூட உரிமை உண்டு என்றெல்லாம் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதி, மறந்துடாதீங்க. பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியர்கள் யார் வேண்டுமானாலும் தமிழகத்திலே இருக்க முடியும், தமிழகத்தை ஆள முடியும். ஆனா சீமான் சில இளைஞர்களை கவர்ந்திருக்காரு, ஒத்துக்கொள்றோம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக இனவரியை அனுமதித்ததில்லை, அனுமதிக்க மாட்டார்கள். எம்ஜிஆர் முதலமைச்சரான மாநிலம் தமிழ்நாடு. அவர் மலையாளியாக இருந்தா கூட முதலமைச்சராக இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இஸ் ஃப்ரம் கர்நாடகா, பட் she became the chief minister. முதலமைச்சராக இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. ஆக இந்திய ஒருமைப்பாடு, இந்தியாவினுடைய பரந்த ஒற்றுமை, இதை பாதுகாப்பதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த ஜெயலலிதா உருவாக்கின அதிமுக, அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பாஜகவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழகத்தை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி மாசைக்கு 4 தடவை டெல்லிக்கு போறாரு. எதுக்கு தெரியுமா? இங்க உள்ள பாஜக தலைவரோட பேச்சு ஒண்ணும் ஆகல, கதை முடிய மாட்டேங்குது. டெல்லிக்கு போயிட்டே இருக்காரு. எப்ப தேர்தல் உடன்பாடு காண்பதற்கே இந்த மாதிரி டெல்லிக்கு படையெடுத்தா இவரை போன்றவர்கள் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு டெல்லிக்கு போய் மோடியையும் அமித்ஷாவையும் பார்க்க வேண்டிய கேவலமான நிலைமை அதிமுக ஆட்சியில் உருவாகும். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அதிமுகவோட உறவு இருக்கின்ற காரணத்தினால எவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல பல கலவரங்களை உருவாக்குவதில் பாஜக முன்னணியாக இருந்தது என்று நமக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி. அது இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை மக்களுடைய மத உரிமையை அங்கீகரிக்கிறது, வழிபாட்டு உரிமையை அங்கீகரிக்கிறது. இட் இஸ் a basic right. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த திருப்பரங்குன்றம் என்பது இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல ஒண்ணுதான், ஒத்துக்கொள்றோம். ஆனா அதே திருப்பரங்குன்றம் மலை மீது உச்சியில இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமும் இருக்கு. இன்றைக்கு அல்ல, நூற்றாண்டு கணக்குல இருக்கு. எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இது எடப்பாடி கொடுத்த இடம், அதிமுக கொடுத்த இடம். பாஜக காரர்களுக்கு தைரியம் ஏற்பட்டு இன்றைக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலையை கலவர மலையாக மாற்றி விட்டார்கள். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை. நாம் இதை அனுமதிக்க போகிறோமா என்று நான் கேட்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இத்தகைய சூழலை அனுமதிக்க மாட்டார்கள். இந்தியா பூரா ஒரு 112 மசூதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்ப அதுல திருப்பரங்குன்றமும் ஒன்னா இருக்கு. திருப்பரங்குன்றத்தையும் அவங்க இந்த பட்டியலில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உறுதிபட சொல்ல விரும்புகிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய கலவரம் தமிழகத்திலே பாஜக உருவாக்க முயற்சித்தால் அதை ஒடுக்குவதற்கான முறையிலே, அதை தோற்கடிப்பதற்கான போராட்டத்துல மார்க்சிஸ்ட் கட்சி முன்வரிசையில் இருக்கும், சிறப்பான முறையில செயல்படும் சொல்ல விரும்புறேன். இப்ப திருப்பரங்குன்றத்தில் அமைதி பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த மக்களை சந்தித்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால்
அப்படி உருவாக்குனதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மகத்தான பங்கு உண்டு என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். எனவே பாஜக தலையெடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். அதுபோக தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த தேர்தல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு, தமிழகத்தில் மதவாத சக்திகளை தலையெடுக்க அனுமதிக்க மாட்டோம். அதற்காக மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களமாடி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்னைக்கு அநேகமா மதசார்பற்ற கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய அணிவகுப்பு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனோடு தேர்தல் உடன்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், மார்க்சிஸ்ட் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக இந்த அணியில இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக பரந்த அணி. கட்டாயமாக தமிழகத்திலே மதச்சார்பின்மையை பாதுகாப்பதில் ஒரு மகத்தான பாத்திரம் வகிக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1, 2 அல்ல, தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் இந்த மதச்சார்பற்ற அணி வெற்றி பெற்றது. அதே சூழ்நிலையை தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தமிழக மக்கள் பாஜக அந்த எடப்பாடி வகையறாக்கள் இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய இந்த வகுப்புவாத அணியை நிச்சயமாக தமிழகத்துல அதிகாரத்துக்கு வருவதை அனுமதிக்க கூடாது. அதற்கான முறையிலே இந்த தேர்தலிலே தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத கலவரம் இருக்காது, இனக்கலவரம் இருக்காது, சமூக நீதி இருக்கும், மக்கள் மத்தியில ஒற்றுமை இருக்கும், அமைதி நிலைநாட்டுவீங்க. சாதி கலவரங்களை அனுமதிக்க மாட்டோம். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல் காஸ்ட், அந்த ஜனங்கள் எங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளானாலும் அப்படி அந்த ஒடுக்குமுறையை கண்டித்து அந்த களத்திலே நிற்கக்கூடிய முதல் அரசியல் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும் என்று நான் உறுதிப்பட குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜனங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. என்னன்னா, எங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லையா. செல்வா சொன்னார், ஒரு பட்டியலையே வாய்ச்சார். சென்னை மாநகரத்தை உருவாக்கியவர்கள் உழைப்பாளி மக்கள். பிரம்மாண்டமான மாளிகைகளை உருவாக்கினார்கள், சாலைகளை அமைத்தார்கள், பாலங்களை கட்டினார்கள். சென்னை மாநகரம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான ஒரு மாநகரமாக உருவானதுல உழைப்பாளி மக்களுக்கு பங்கு இருக்கிறது, மிகப்பெரிய பாத்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த உழைப்பாளி மக்கள் மிக பரிதாபமாக குடிசைகளிலே வாழ்கிறார்கள், தெருவோரமாக வாழ்கிறார்கள். அவருடைய வாழ்வு உரிமையே பறிக்கப்படுகிறது. அந்த குடியிருப்பிலிருந்து அவர்கள் அகற்றப்படுகிறார்கள். அகற்றுகிறீர்களே, அவர்கள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு செல்லுவது நல்லதானால் மாற்று இடம் தர வேண்டும் அல்லவா, குடியிருப்புகள் தர வேண்டும் அல்லவா. அப்படி குடியிருப்பே தராம அவர்களை நடுத்தருவிலை விட்டு அனாதைகளாக மாற்ற முயற்சிக்கும் போது இந்த சென்னை மாநகரத்திலே களமாடிய போராடிய ஒரு இயக்கம் இருக்குமானால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நிச்சயமாக பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். செல்வா சொன்னார், அவர் பட்டியலே வாசிச்சாரு. ஏன்னா அந்த போராட்டத்துல தோழர் செல்வா முன்வரிசையில இருந்தாரு. சாதாரண செல்வா அல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே அவர் இந்த போராட்ட களத்துல இருந்தார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே தேர்தல் கால வாக்குறுதியா, அதாவது சமூக நீதி, மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை எல்லாம் ரைட்டுன்னு சொல்ற, எங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டா? உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருவதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் என்ற உத்தரவாதத்தை தர்றோம். ஏன்னா நாங்க முதலாளித்துவ கட்சிகள் அதை செய்வாங்க இதை செய்வாங்க, அந்த உத்தரவாதத்தெல்லாம் நாங்க தரல. அமைதி இருக்கும், சமூக அமைதி இருக்கும், மதச்சார்பின்மை இருக்கும். அப்ப பொருளாதார பிரச்சனையில உத்தரவாதத்துக்கு என்ன கேரண்டி? என்ன கேரண்டி என்றால் போராடுவதற்கு செங்குடி இயக்கம் இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது என்ற கேரண்டியை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இது கடந்த 5 ஆண்டு காலத்துல ஒர்க்கிங் கிளாஸ் தொழிலாளி வர்க்கம், போக்குவரத்து தொழிலாளர்கள், எலக்ட்ரிசிட்டி தொழிலாளர்கள், நர்ஸுகள், அதே போல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இது போன்ற நடுத்தர உழைப்பாளி வர்க்கம் மட்டுமல்ல, அடித்தட்டு உழைப்பாளிகள், தூய்மை பணியாளர்கள். சென்னை மாநகரம் இன்றைக்கு இந்தியாவில் தூய்மையில ஒரு சிறப்பான ஒரு நகரமாக இருந்தால்
இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு மிக காரணம் தூய்மை பணியாளர்கள், ஸ்கேவெஞ்சர்ஸ். அவர்கள் நிராதரவாக விடப்பட்டார்கள். அவர்கள் பல ஆண்டு காலம், சென்னை மாநகரத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது, அவர்கள் எல்லாம் மாநகரத்துடைய மிக முக்கியமான ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். அத்தனையும் கான்ட்ராக்ட் விட்டாங்க, நடந்தது. ஆனால் அதை அனுமதிக்க முடியாது என்ற முறையிலே அந்த தூய்மை பணியாளர்கள் களத்திலே நின்று போராடிய போது அவர்களுக்காக போராடி அடக்குமுறைகளை எதிர்கொண்ட இயக்கம் செங்கொடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த கேரண்டி மார்க்சிஸ்ட் கட்சி உழைப்பாளி மக்களுக்கு தரும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அனுமதிக்கப்படாத உழைப்பாளிகள் ஏராளமாக இருக்கிறான். எனவே தோழர்களே, நாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற சக்திகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. எந்த கலவரத்தையும் சமூக பதற்றத்தையும் உருவாக்கக்கூடிய சக்திகளை தமிழ்நாட்டினுடைய அரசு கட்சியிலே அமர்வதற்கு அனுமதிக்க முடியாது என்ற நிலை தமிழக மக்கள் எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த சட்டமன்ற தேர்தலிலும் அத்தகைய ஒரு தீர்ப்பை தமிழக மக்கள் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு உழைப்பாளி மக்களுடைய அடிப்படை தேவைகளை, கோரிக்கைகளை, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த உத்தரவாதம் விதிக்கிறதா என்று சொன்னால் அந்த உத்தரவாதத்தை ஏற்படுத்துவதற்கான மகத்தான போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக திட்டமிடும். எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உழைப்பாளி மக்கள் வேதனைக்குள்ளாகிறார்களோ, எங்கெல்லாம் உழைப்பாளி மக்கள் தாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் உழைப்பாளி மக்கள் கொடூரமாக சுரண்டப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி ரீதியாக மத அடிப்படையிலே ஒடுக்கப்படுகிறார்களோ, அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான அனைத்து போராட்டங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் வரிசையில கட்டாயமாக செயல்படும். அவ்வாறு செயல்படும் போது, மகத்தான போராட்டங்களை நடக்கும் போது இந்த தீய சக்திகள் கட்டாயமாக முறியடிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எனவே இந்த அடிப்படையில இந்த சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை தேர்ந்தெடுங்கள். அதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மகத்தான உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்ற முறையிலே வேண்டுகோள் விடுத்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி பாராட்டி